இன்றைக்கி நம்ம சேனலில் உளுந்தெல்லாம் வறுத்து கூடவே சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து ரொம்ப ருசியான ரொம்பவே ஆரோக்கியம் நிறைந்த உளுந்து சின்ன வெங்காயம் சட்னி தான். இந்த சட்னிக்கு தக்காளி தேங்காய் எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப டேஸ்டியாக வதக்க 5 நிமிஷம், சட்னி அரைக்க 5 நிமிஷம்தான். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சட்னியை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட்டானதும் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் நான் அன்றைக்கி ஒரு சின்ன கிண்ண அளவு உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து. நீங்கள் எந்த அளவு குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் உளுந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சேர்க்க போகிறீங்களோ அந்த அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லாவே பொன்னிறமாக மாறணும். உளுந்து கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சால் சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். உளுந்தை லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா காரம் ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டை உரித்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் இந்த சட்னிக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ருசி ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் லைட்டாக நல்லா வதங்கணும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். ரொம்ப வதக்க தேவை கிடையாது. உளுந்து கூட சின்ன வெங்காயம் சேர்த்து வதங்கும் போது நம்மளுக்கு வீடே ரொம்ப நல்லா மணந்து வரும். இந்த அளவு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது நீங்கள் தேவைப்பட்டால் அதாவது புளிப்பு தன்மைக்கு ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளியை சேர்த்தாலும் சரி ஸ்கிப் பண்ணாலும் சரி. நான் அன்றைக்கி ஒரு சின்ன பழுத்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லாவே ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஷூட் பண்ணது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு அந்த வீடியோ கிளிப்பு. ஸோ அதனால் இந்த மாதிரி அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்தா இன்னும் டேஸ்ட்டாக இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம டேஸ்டி அண்ட் ஆரோக்கியம் நிறைந்த உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை கூட ரொம்ப பெஸ்ட்டு காம்போ. சட்னி செஞ்சிடலாம். ப்ரோட்டீன் நிறைந்த உளுந்து சட்னி. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வேறு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உளுந்து சட்னியை கண்டிப்பாக நீங்கள் உங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.